Hello friends, today's topic is floating pin. ஒரு பின்னை ஃப்ளோட் பண்ணி பார்ப்போம் வாங்க. நான் பின் இருக்கா எடுத்து போட்டு பார்த்தோம், ஆனால் போகல. இதை போட்டு கீழே வச்சிடலாம். முதல்ல டிஷ்யூ பேப்பரை எடுத்து இந்த சைஸ் இந்த இதில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பின்னை எடுத்து இப்படி மெதுவாக இந்த டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சு இந்த டூத் பிக் இருக்குல்ல, மெதுவாக இந்த கார்னரை மட்டும் குத்திக்கிட்டே வாங்க. மெதுவாக குத்திக்கிட்டே வாங்க. மெதுவாக குத்திக்கிட்டே வந்து இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த பின்னு மிதக்கும். இது பாருங்க, மிதக்குதா? பின்னு மிதக்குது பார்த்தீங்களா? பின்னு மிதக்கு. இப்போ பின்னை எடுக்க வேணாம், இப்படியே வச்சுட்டு இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை பார்ப்போம். எப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது சர்ஃபேஸ் டெக்ஸ்சர். கீழே இருக்க மாலிகல்ஸ்லாம் சென்டரில் ஒரு மாலிகல்ஸ் எடுத்துக்குவோம். அந்த மாலிகல்ஸ் மேலே டாப்பில் இருக்க மாலிகல்ஸ், சைடில் இருக்க 2 சைடு மாலிகல்ஸ், கீழே இருக்க மாலிகல்ஸ், எல்லா மாலிகல்ஸ் கூடயும் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஆனால் மேலே இருக்க மாலிகல்ஸ் சைடில் இருக்க 2 மாலிகல்ஸ் கூடயும் கீழே இருக்க மாலிகல்ஸ் கூடயும் தான் ஜாயிண்ட் ஆகிருக்கும். மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அதனால தான் நம்ம சொல்கிறோம் சர்ஃபேஸ் டெக்ஸ்சர். இதோட பேர் சர்ஃபேஸ் டென்ஷன். அது நம்ம இந்த சர்ஃபேஸ் டெக்ஸ்சரை மெதுவாக இந்த பின்னை டிஷ்யூ பேப்பர் மேலே மெதுவாக வச்சதுனால நம்ம பின்னு ஃப்ளோட் ஆச்சு. இப்படி எடுத்து டப்புன்னு போட்டதுனால போகலை. மெதுவாக அந்த மேலே இருக்க இதெல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. அதனால நம்ம மேலே இருக்க ஒரு மாலிகல்ஸ் பிரேக் ஆனதுனால எல்லா மாலிகல்ஸும் பிரேக் ஆகி போயிடுச்சு. அதனால் நம்ம பின்னும் உள்ளே போயிடுச்சு. தேங்க்யூ.